பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை சங்கீதம் 105 சங்கீதம் 19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் புடமிடுதல் ப்ராசஸ் இருக்கும். புடமிடுதல் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் நெருங்கும் போது, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது, அதுக்கான டைம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னா புடமிடுதல் ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்குனாலே தெரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபமாயிடுச்சு அப்படின்னு. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. நிறைவேற வரைக்கும் தான் புடமிடுதல் ப்ராசஸ். அது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு புடமிடுதலே நடக்குது. எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? சங்கீதத்துல என்ன எழுதியிருக்கு? வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டதும் தானே எழுதியிருக்கு. இவன் என்ன சொல்றா? இவ சமீபமாகும் போது ரொம்ப உபத்திரப்படுவீங்கன்னு சொல்றா. அப்படி பைபிள்ல இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அடையாளத்தை பாருங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி. இந்த வாக்குத்தத்தம், பெரிய ஜாதி ஆக்குவேனுங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற சமீபித்த போது, அது அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 17, 18, 19 17 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. 19 கடைசி வார்த்தை பாருங்க, உபத்திரவப்படுத்தினான். யார் அந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்தினாங்க? அதை வாசிச்சா தெரியும். அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்பி உபத்திரவப்படுத்துறான். எப்போ? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி இஸ்ரவேல் மக்களை உபத்திரவப்படுத்துகிறான். அப்ப இன்னைக்கு நீங்க ரொம்ப புடமிடுறீங்க, ரொம்ப உபத்திரவத்துக்குள்ள இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிடுச்சு. ஜாலியா இருங்க. உங்களோட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நீங்க ஜாலியா ஹாப்பியா இருங்க. புடமிடுதல் ப்ராசஸ்ல கர்த்தரை பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. God bless you.